கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல காலையில எழுந்த உடனே ஒரு அமைதியான விழிப்புணர்வுடன் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு கண்டிப்பா தொடங்கும். காலையில கண் விழித்த தருணத்திலேயே மனசளவுல ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். காலைல எழுந்திருக்க கூட மாட்டீங்க. கண்ணத்தான் முழிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு ஓட்டம் ஒண்ணு ஓடிக்கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நாம நினைச்சது இந்த ஒரு நாள்லயாச்சும் நடக்குமா? இத்தனை நாட்கள் நமக்கான நாளா இல்லாம போயிருச்சு. ஆனா இந்த ஒரு நாளானது நமக்கான ஒரு நாளா இருக்குமா? நம்ம நினைத்தது கண்டிப்பா நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசளவுல ஓடிக்கிட்டே இருக்கும். என்ற கேள்விக்கு பதில் தெரியாம இந்த ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க நினைப்பதை விட அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆனா அது உங்களுக்கு காலை நேரத்துல தெரியாது. அந்த காலை நேரம் முடிந்து மதியம், மாலைன்னு போக போக நீங்க நினைத்த காரியங்கள் சிறிது சிறிதாக நீங்க நினைத்தபடி நடக்கத் தொடங்கும். இதனால் பெரிய அளவுல அந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை தேடிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பா விளங்கும். காலை நேரம். காலை நேரத்துல சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தொடங்கத் தொடங்கும். தொடங்க ஆரம்பிக்கும். வேலைக்கு செல்லும் பொழுது ஏதாவது தடைகள் ஆரம்பிக்கும். வண்டியில ஏதாவது பிரச்சனை வருவதாக இருக்கட்டும். ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு செல்லும் பொழுது, தேவையில்லாத தடைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வரத் தொடங்கும். எனவே இந்த ஒரு நாள்ல எங்கு சென்றாலும் சரி, செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள். ஏதாவது பொருட்கள நீங்க எடுத்து செல்லணும் அப்படின்னா, அதையும் நீங்க மனசளவுல அத நினைச்சுக் கொண்டு, அத எடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக் கொண்டு நீங்க செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகம், வேலை, குடும்பம் எதிலும் சிறு 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 குழப்பங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும். ஆனா, அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். அலுவலகமா இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இத நினைத்து நீங்க ஒருபோதும் இந்த ஒரு நாள்ல வருத்தப்படவே வேண்டாம். இது தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடையாது. உங்கள சரியான பாதைக்கு திருப்புவதற்கு சோதனை செய்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அடுத்து இந்த பிரச்சனைகள் வந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருப்பு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு நல்ல செய்தி உள்ள ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி உங்களுடைய காதில் வந்து விழுகும். ஆனா அந்த செய்தியானது உங்களுக்கு நடப்பதற்கு லேட் ஆகும். இருந்தாலும் அந்த ஒரு செய்தி நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய காது மூலியமா கண்டிப்பா கேட்பீங்க. இத நினைச்சு இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அத நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது. அதில் தான் உங்களுடைய நாளின் வெற்றியானது மறைந்திருக்கிறது. முடிந்த அளவுக்கு அத நீங்க அலட்சியப்படுத்தாம உங்களுடைய வேலைகள நீங்க தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருங்க. கண்டிப்பா அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வேலை. வேலை செய்யும் இடத்துல நம்ம திறமை யாருக்கும் தெரியலையே அப்படிங்கிற மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இன்றுதான் அதற்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கான நாளாக இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா குவியும். எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் நிறுத்தப்பட்ட வேலை மீண்டும் உங்களுக்கு தொடங்கச் செய்யும். உங்களுடைய வியாபாரத்திலயும் சரி, உங்களுடைய தொழில்லயும் நீங்க நினைத்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நாளாக உங்களுக்கு ஒரு நாளானது இருக்கும். நினைத்தபடி லாபங்கள் அதிகரிக்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பு இந்த ஒரு வெளிச்சத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுடைய உழைப்பு பார்த்து, இன்று உங்களுடைய கடின உழைப்புக்கும், உங்களுடைய கடின தொழில் விஷயத்திற்கும் சில பொறாமை பார்வைகள் உங்கள் மீது படும். அந்த பொறாமை பார்வைகள் உங்கள பெரிய அளவுல கண் திருஷ்டி மாரி உங்க மீது சுற்றி சுற்றி வரும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க சுத்தி படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது ஆண்களும், பெண்களும் கண்டிப்பா யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்க செய்கின்ற சில செயல்கள பார்த்து உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட உங்க மீது பொறாமைப்படுவாங்க. உங்க மீது கண்ணும் வைப்பாங்க. இதனால நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க திருஷ்டிய சுத்தி பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நன்மைங்கிறது நடக்கும். இத கண்டு நீங்க மனம் கலங்கக்கூடாது. மத்தவங்க உங்க மீது பொறாமைப்பட்டாலும், அத நினைச்சு நீங்க ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது. அது உங்களுடைய வளர்ச்சியின் அடையாளம். உங்களுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்துக்கிடணும். மத்தவங்க உங்க மீது பொறாமப்படுறாங்கன்னு நினைச்சுட்டு, நீங்க அந்த செயல்கள செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஏமாற்றமானது வந்துரும். எனவே முடிஞ்ச அளவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அதை எப்படி எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்துக்கிடணும். தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள உங்களால கொண்டு வர முடியும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பண விஷயத்துல எச்சரிக்கையும், அதே நேரத்துல லாபமும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பா இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. பணத்த குடுக்கிறதாக இருக்கட்டும், வாங்குறதாக இருக்கட்டும், அனைத்திலும் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். பழைய கடன் பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும்.
யாராவது உங்க நண்பரோ, உறவினர்களோ பழைய காலங்கள்ல உங்கள்ட்டமிருந்து கடன் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பழைய பணமானது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்துல வரும். இல்லைன்னா மறைந்து போன பணம் கூட உங்களுடைய நினைவுக்கு வரும். உங்களுடைய வீட்டிலயோ எங்கேயாவது நீங்க யார்ட்டயோ குடுத்து வச்சிருந்திருப்பீங்க. அத வாங்க மறந்திருப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய வீட்ல யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பீங்க. அது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நினைவுக்கு வரும். இதனால் உங்களுக்கு பணம், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா தீர்ந்து தீர்ந்து கொள்ள முடியும். தேவையில்லாத செலவுகள நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய சேமிப்பு குறைந்துவிடும். உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க தொடங்கும். தேவையில்லாத செலவுகள மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க தொடங்கும். இன்று யாருக்காவது கடன் கொடுப்பது என்றால், ஒரு நிமிடம் யோசித்த பிறகே நீங்க முடிவெடுக்கணும். உடனே குடுத்துறக்கூடாது. அத ஒரு முறைக்கு பலமுறை நீங்க யோசித்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். குடும்பத்துல நீண்ட நாளா பேசாமல் இருந்த ஒருவருடன் மீண்டும் பேசும் சூழ்நிலையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா உருவாகும். ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனா, அதுல இருக்கக்கூடிய உண்மை பெரிய பிரச்சனைய உங்களுடைய முடிவுக்கு கொண்டு வரும். இந்த ஒரு நாள்ல நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவ உங்களால கொண்டு வர முடியும். அதனால உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல உங்கள மதிக்க தொடங்குவாங்க. உங்க மீது வச்சிருக்கிற மரியாதையும் கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு புரியும். கணவன், மனைவி காதல் வாழ்க்கையில இன்று மனம் திறந்து பேசுனீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவு இன்னும் ஆழமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை இன்னொரு நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனம் அமைதியும், குழப்பமும் கலந்த ஒரு நிலையில இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியாம நீங்க முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு மனநிலையானது கண்டிப்பா இருக்கும். பழைய நினைவுகள் உங்க மனசுக்குள்ள வந்து போகும். அது உங்களுக்கு பழைய வலிகள ஏற்படுத்திக் கொடுக்கும். அப்படி செய்திகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த எண்ணங்கள நீங்க உடனே மறந்துறணும். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வந்து சேரும். அதை ஒன்றை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கிடணும். கன்னி ராசிக்காரர்களே, நீங்க கடந்த காலத்துக்காக வந்தவங்க கிடையாது. வருங்கால வெற்றிக்காக பிறந்தவர்கள். கடந்தது எதுவாக இருந்தாலும் சரி, அத நினைச்சு நீங்க ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்த நினைத்து நீங்க சந்தோஷப்படணும். உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க வாழணும். அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, மாலை நேரத்துல உங்களுடைய வீட்ல ஒரு மண் அகல் விளக்க ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல நெய் தீபத்தை ஏற்றி 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்க. முடிந்தா உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தெய்வத்தின் மந்திரத்த கூறுங்க. மந்திரத்த கூறி 5 நிமிடங்கள் யாரிடமும் பேசாமல் மௌனமாக அமர்ந்து உங்களுடைய குறைகள அந்த ஒரு தீபத்த பார்த்து கூறிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய குறைகளுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக கிடைக்கும். இத நீங்க உங்களுடைய மனசுல கண்டிப்பா சொல்லணும். அந்த ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு தீபம் உங்களுடைய மனசுல எரிந்துகிட்டு இருக்கும் பொழுது, எனக்கு நல்லது மட்டுமே இன்று நடக்கணும் அப்படின்னு நீங்க கூறிக்கொண்டு, மௌனமாக உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூறுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு செயலானது உங்களுடைய மன அழுத்தத்த குறைத்து நல்ல சக்திய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு மெதுவாக தொடங்கி அழகாக முடிய ஒரு ஓட்டம் ஒண்ணு ஓடிக்கொண்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, நாம நினைச்சது இந்த ஒரு நாள்லயாச்சும் நடக்குமா? இத்தனை நாட்கள் நமக்கான நாளா இல்லாம போயிருச்சு. ஆனா இந்த ஒரு நாளானது நமக்கான ஒரு நாளா இருக்குமா? நம்ம நினைத்தது கண்டிப்பா நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனசளவுல ஓடிக்கிட்டே இருக்கும். என்ற கேள்விக்கு பதில் தெரியாம இந்த ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருப்பீங்க. ஆனா, இந்த ஒரு நாள்ல நீங்க நினைப்பதை விட அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். ஆனா, அது உங்களுக்கு காலை நேரத்துல தெரியாது. அந்த காலை நேரம் முடிந்து மதியம், மாலைன்னு போக போக நீங்க நினைத்த காரியங்கள் சிறிது சிறிதாக நீங்க நினைத்தபடி நடக்கத் தொடங்கும். இதனால் பெரிய அளவுல இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள தேடிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பா விளங்கும். காலை நேரம். காலை நேரத்துல சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல தொடங்கத் தொடங்கும். தொடங்க ஆரம்பிக்கும். வேலைக்கு செல்லும் பொழுது ஏதாவது தடைகள் ஆரம்பிக்கும். வண்டியில ஏதாவது பிரச்சனை வருவதாக இருக்கட்டும். ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு செல்லும் பொழுது, தேவையில்லாத தடைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வரத் தொடங்கும். எனவே இந்த ஒரு நாள்ல எங்கு சென்றாலும் சரி, செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள். ஏதாவது பொருட்கள நீங்க எடுத்து செல்லணும் அப்படின்னா, அதையும் நீங்க மனசளவுல அத நினைச்சுக் கொண்டு, அத எடுத்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக் கொண்டு நீங்க செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அலுவலகம், வேலை, குடும்பம் எதிலும் சிறு 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 குழப்பங்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஏற்படும். ஆனா, அத நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். அலுவலகமா இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இத நினைத்து நீங்க ஒருபோதும் இந்த ஒரு நாள்ல வருத்தப்படவே வேண்டாம். இது தடைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடையாது. உங்கள சரியான பாதைக்கு திருப்புவதற்கு சோதனை செய்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். அதாவது அடுத்து இந்த பிரச்சனைகள் வந்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி சந்திப்பீங்க? அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு
திருப்பு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய காலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு நல்ல செய்தி உள்ள ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி உங்களுடைய காதில் வந்து விழுகும். ஆனா அந்த செய்தியானது உங்களுக்கு நடப்பதற்கு லேட் ஆகும். இருந்தாலும் அந்த ஒரு செய்தி நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய காது மூலியமா கண்டிப்பா கேட்பீங்க. இத நினைச்சு இந்த ஒரு நாள்ல பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடைவீங்க. அத நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது. அதில் தான் உங்களுடைய நாளின் வெற்றியானது மறைந்திருக்கிறது. முடிந்த அளவுக்கு அதை நீங்க அலட்சியப்படுத்தாம உங்களுடைய வேலைகளை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. கண்டிப்பா அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வேலை. வேலை செய்யும் இடத்துல நம்ம திறமை யாருக்கும் தெரியலையே அப்படிங்கிற மன வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இன்றுதான் அதற்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கான நாளாக இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா குவியும். எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாள் நிறுத்தப்பட்ட வேலை மீண்டும் உங்களுக்கு தொடங்கச் செய்யும். உங்களுடைய வியாபாரத்திலயும் சரி, உங்களுடைய தொழில்லயும் நீங்க நினைத்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நினைத்தபடி லாபங்கள் அதிகரிக்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பு இந்த ஒரு வெளிச்சத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுடைய உழைப்பு பார்த்து, இன்று உங்களுடைய கடின உழைப்புக்கும், உங்களுடைய கடின தொழில் விஷயத்திற்கும் சில பொறாமை பார்வைகள் உங்கள் மீது படும். அந்த பொறாமை பார்வைகள் உங்கள பெரிய அளவுல கண் திருஷ்டி மாரி உங்க மீது சுற்றி சுற்றி வரும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க சுத்தி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது ஆண்களும், பெண்களும் கண்டிப்பா யார் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்க செய்கின்ற சில செயல்கள பார்த்து உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட உங்க மீது பொறாமைப்படுவாங்க. உங்க மீது கண்ணும் வைப்பாங்க. இதனால நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க திருஷ்டிய சுத்தி பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நன்மைங்கிறது நடக்கும். இதை கண்டு நீங்க மனம் கலங்கக்கூடாது. மத்தவங்க உங்க மீது பொறாமைப்பட்டாலும், அத நினைச்சு நீங்க ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது. அது உங்களுடைய வளர்ச்சியின் அடையாளம். உங்களுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்துக்கிடணும். மத்தவங்க உங்க மீது பொறாமப்படுறாங்கன்னு நினைச்சுட்டு, நீங்க அந்த செயல்கள செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஏமாற்றமானது வந்துரும். எனவே முடிஞ்ச அளவுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அதை எப்படி எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்துக்கிடணும். தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள உங்களால கொண்டு வர முடியும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பண விஷயத்துல எச்சரிக்கையும், அதே நேரத்துல லாபமும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பா இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. பணத்த குடுக்கிறதாக இருக்கட்டும், வாங்குறதாக இருக்கட்டும், அனைத்திலும் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். பழைய கடன் பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். யாராவது உங்க நண்பரோ, உறவினர்களோ பழைய காலங்கள்ல உங்கள்ட்டமிருந்து கடன் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பழைய பணமானது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்துல வரும். இல்லைன்னா மறைந்து போன பணம் கூட உங்களுடைய நினைவுக்கு வரும். உங்களுடைய வீட்டிலயோ எங்கேயாவது நீங்க யார்ட்டயோ குடுத்து வச்சிருந்திருப்பீங்க. அத வாங்க மறந்திருப்பீங்க. இல்லைன்னா உங்களுடைய வீட்ல யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பீங்க. அது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நினைவுக்கு வரும். இதனால் உங்களுக்கு பணம், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா தீர்ந்து கொள்ள முடியும். தேவையில்லாத செலவுகள நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய சேமிப்பு குறைந்துவிடும். உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க தொடங்கும். தேவையில்லாத செலவுகள மட்டும் நீங்க தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பானது அதிகரிக்க தொடங்கும். இன்று யாருக்காவது கடன் கொடுப்பது என்றால், ஒரு நிமிடம் யோசித்த பிறகே நீங்க முடிவெடுக்கணும். உடனே குடுத்துறக்கூடாது. அத ஒரு முறைக்கு பலமுறை நீங்க யோசித்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். குடும்பத்துல நீண்ட நாளா பேசாமல் இருந்த ஒருவருடன் மீண்டும் பேசும் சூழ்நிலையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா உருவாகும். ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனா, அதுல இருக்கக்கூடிய உண்மை பெரிய பிரச்சனைய உங்களுடைய முடிவுக்கு கொண்டு வரும். இந்த ஒரு நாள்ல நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவ உங்களால கொண்டு வர முடியும். அதனால உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல உங்கள மதிக்கத் தொடங்குவாங்க. உங்க மீது வச்சிருக்கிற மரியாதையும் கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு புரியும். கணவன், மனைவி காதல் வாழ்க்கையில இன்று மனம் திறந்து பேசுனீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவு இன்னும் ஆழமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை இன்னொரு நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனம் அமைதியும், குழப்பமும் கலந்த ஒரு நிலையில இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுக்கே பதில் தெரியாம நீங்க முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு மனநிலையானது கண்டிப்பா இருக்கும். பழைய நினைவுகள் உங்க மனசுக்குள்ள வந்து போகும். அது உங்களுக்கு பழைய வலிகள ஏற்படுத்திக் கொடுக்கும். அப்படி செய்திகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த எண்ணங்கள நீங்க உடனே மறந்துறணும். இவையெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வந்து சேரும். அதை ஒன்றை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கிடணும். கன்னி ராசிக்காரர்களே, நீங்க கடந்த காலத்துக்காக வந்தவங்க கிடையாது. வருங்கால வெற்றிக்காக பிறந்தவர்கள். கடந்தது எதுவாக இருந்தாலும் சரி, அத நினைச்சு நீங்க ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்த நினைத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஏமாற்றமானது வந்துரும். எனவே முடிஞ்ச அளவுக்கு
எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்துக்கிடணும். தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பண விஷயத்துல எச்சரிக்கையும் அதே நேரத்துல லாபமும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பா இருக்கும். எச்சரிக்கையா இருங்க. பணத்தை கொடுக்கறதாக இருக்கட்டும், வாங்குறதாக இருக்கட்டும், அனைத்திலும் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். பழைய கடன் பிரச்சனைகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். யாராவது உங்க நண்பரோ, உறவினர்களோ பழைய காலங்கள்ல உங்கள்ட்டமிருந்து கடன் வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பழைய பணமானது உங்களை